ஹாய் சுட்டி ஸ்டோரி வியூவர்ஸ். இந்த கதையிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். பதில் தெரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. வாங்க இப்போ நம்ம கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ராஜு என்று ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் பால் வியாபாரம் செய்து வந்தான். அவன் பகலில் கனவு காண்பதை வழக்கமாக வைத்துக் கொண்டு வந்தான். அவன் 2 மாடுகளை வளர்த்து வந்தான். ஒரு மாடின் பெயர் சிட்டு, இன்னொரு மாடின் பெயர் சோட்டு. 2 மாடுகள் மூலம் அவன் பால் கறந்து வியாபாரம் செய்து வந்தான். அந்த மாடுக்கு புல் கொடுப்பது, தண்ணீர் காட்டுவது என்று அந்த மாடுகளை அவன் நல்லபடியாக வளர்த்து வந்தான். என்ன ராஜு, நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு. என்ன நீ பால் வியாபாரம் பண்றேன்னு கேள்விப்பட்டேன். பால் வியாபாரம் நல்லபடியா போகுதா? என்னோட பால் வியாபாரம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. எனக்கு 2 மாடு இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல நான் பண்ணையே வச்சிருவேன். அதன் மூலம் நான் நிறைய காசு என்ன ராஜு, நீ இன்னும் மாறவே இல்லையா? அதுக்குள்ள கனவுல கோட்டையே கட்டுற. நீ இப்படிலாம் இருக்காது, கொஞ்சமாவது மாறி வா. அதே ஊரில் சின்னையா என்று ஒருவன் வாழ்ந்து வந்தான். அதே ஊரில் அவன் பால் வியாபாரம் செய்து வந்தான். ராஜுவோட வீடும் சின்னையாவோட வீடும் பக்கத்தில் உள்ளது. அதனால் சின்னையாக்கும் ராஜுக்கும் ஆகவே ஆகாது. 2 பேரும் தினமும் சண்டை போட்டு கொள்வாள். அதனால் ராஜுக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் ராஜு பக்கத்தில் உள்ள ஊருக்கு போய் தன்னுடைய பாலை விற்று வந்தான். அப்போது அந்த இடத்துக்கு தன்னுடைய நண்பன் வந்து கொண்டே இருந்தான். என்ன ராஜு, நீ நல்லா இருக்கியா? நான் வீடு கட்டியிருக்கேன். நீ நாளைக்கு பொங்கல் நாள் எங்களோட வீட்டுக்கு வந்துரு. அந்த வீட்டில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடலாம். நீ மறக்காம வந்துடணும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கே வர்றாங்க. என்ன பெரிய வீடு கட்டியிருக்க போறான்? சொட்டுக்கோன்னு ஒரு வீடை கட்டியிருக்க போறான். அதுக்கு என்ன கூப்பிடுறான்? நான் இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய பண்ணையே வைக்க போறேன். அதுக்கு அவனை கண்டிப்பா கூப்பிடணும் நம்ம. அடுத்த நாள் காலையில் பொங்கல் கொண்டாடுவதற்கு அவன் தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறான். தன்னுடைய நண்பன் சின்ன வீடுதான் கட்டியிருப்பான் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவன் பெரிய வீடை கட்டியிருப்பதை பார்த்து ராஜு அங்கும் இங்கும் பார்த்து கொண்டே இருந்தான். அன்று காலையில் ராஜோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து புது வீட்டில் பொங்கல் வைத்து அவர்கள் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு இருந்தார்கள். ராஜு வீடு திரும்பியவுடன் அவன் வீட்டில் பகல் கனவை காண்கிறான். நம்மளும் இதே போல் பெரிய வீடு வாங்கணும். வாங்கி 2 தோட்டம் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பண்ணையே வைக்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வழி பண்ணணும். அடுத்த நாள் காலையில் ராஜு பக்கத்துள்ள ஊரில் பால் வியாபாரம் செய்து வந்தான். களைப்போடு இருப்பதால் அவன் மரத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இருந்தான். அப்போது இருவர் பேசிக்கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். முத்து, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மாடு வேண்டும். எவ்வளோ பணம் வேணாலும் நான் கொடுக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு மாடு வேண்டும். உனக்கு தெரிஞ்ச யாரிடம் இருந்தாலும் என்னிடம் சொல். ஐயா, எனக்கு தெரிஞ்சு எங்க ஊரில் சின்னையா என்று ஒருவன் இருக்கான். அவன் 2 மாடு வைத்திருக்கான். நான் அவனிடம் கேட்டு பார்க்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் ஐயா. எனது சின்னையாக்கு அந்த காசு போகணுமா? அவனுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு சாயந்தரம் போய் அந்த மாடை வித்திடலாம். அந்த காசு நமக்கு கிடைத்தா நம்ம ஒரு பெரிய வீடு வாங்கலாம், மாடு வாங்கலாம், பண்ணையே வைக்கலாம். ராஜு நினைத்தது போல சின்னையாக கிடைக்கக்கூடாது என்று அவன் தன்னுடைய மாட்டை அந்த முதலாளியிடம் விற்றான். அந்த முதலாளி அவனுக்கு பணம் கொடுத்தான். சின்னையாக கிடைக்கக்கூடாது என்று அவன் நினைத்தான். அவன் நினைத்தது போலே நடந்தது. அடுத்த நாள் அதே ஊரில் சென்று அவன் பால் வியாபாரம் செய்து வந்தான். அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் அவனிடம் பால் வாங்கினார்கள். அந்த ஊரில் ஒரு பெரிய அரண்மனை உள்ளது. அந்த அரண்மனையில் ஒரு ராஜா இருக்கிறார். அவர் தன்னுடைய வீரர்களிடம் இப்படி சொன்னார். என் மகன் என்னுடைய அரண்மனைக்கு இன்று வரான். அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்து கொடுங்கள்.
அடுத்த நாள் ராஜா சொன்னது போல் ராஜாவுடைய மகன் அந்த அரண்மனைக்கு தன் குதிரையில் வந்து கொண்டே இருக்கிறான். மகனே, நீ வந்துட்டியா? உன்னோட வருகைக்குத்தான் நான் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கேன். நீ வந்தது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. நான் உங்களுடைய அரண்மனைக்கு வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு நான் பரிசு கொடுக்கலாம்னு இருக்கேன். அதற்கு நான் ஒரு போட்டியை வைக்க போறேன். ராஜாவுடைய மகன் வந்திருக்கிறார். அவர் பிறந்த நாளுக்கு ஒரு போட்டி வைத்திருக்கிறார். இந்த ஊரில் பால் வியாபாரம் செய்கிறவங்க அந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். ராஜு திரும்பவும் தன்னுடைய வீட்டில் பகல் கனவை காண ஆரம்பித்து விட்டான். அந்த போட்டியில் நம்ம கலந்து கொண்டு அந்த அரண்மனைக்கு நம்ம ராஜாவே ஆயிடலாம். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது, நம்ம கலந்து கொள்ளலாம். அந்த போட்டியில் ராஜுவும் சின்னையாவும் கலந்து கொண்டார்கள். அந்த போட்டியை பற்றி ராஜா அறிவித்தார். யாருடைய மாட்டின் பால் அதிகமாக இருக்கிறதோ அவர்தான் இந்த போட்டியின் வெற்றியாளர். ராஜுவும் சின்னையாவும் பால் கறக்க ஆரம்பித்தார்கள். ராஜுடைய பாலில் அதிகமாக காட்டுவதற்கு ராஜு அந்த பாலில் தண்ணீர் கலந்து விட்டான், யாருக்கும் தெரியாமல். இதனை அறிந்த ராஜாவின் மகன் ராஜாவிடம் கூறினார். அப்போது ராஜா போட்டியின் வெற்றியாளரை அறிவித்தார். இந்த போட்டியின் வெற்றியாளர் சின்னையா. அவருக்குத்தான் நான் பரிசு கொடுக்க போகிறேன். ராஜு தன்னுடைய வீட்டுக்கு வந்து அவன் அழுது கொண்டு இருந்தான். தன்னுடைய கனவு எல்லாம் நொறுங்கிவிட்டது என்று அவன் நினைத்து அழுது கொண்டே இருந்தான். இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க.